பாவமான காரியங்களில் கலந்து கொள்வதென்பது, பாவமான சபைகளில் கலந்து கொள்வதென்பது சர்வ சாதாரணமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நீங்கள் ஒரு பாவம் நடைபெறுகின்ற ஒரு சபையிலே இருந்தால், அல்லாஹ்வுடைய வசனங்கள் பகிஷ்கரிக்கப்படுகின்ற, துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்ற ஒரு சபையிலே நீங்கள் இருந்தால், அந்த கதையை விட்டும் அவர்கள் மாறாத வரைக்கும், அந்த பாவமான காரியத்தை விட்டும் அவர்கள் நீங்காத வரைக்கும் அந்த இடத்தில் நீங்கள் அமராதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். மாறாக நாங்கள் அந்த சபைகளிலே இருந்தால் நாங்களும் அவர்களை போன்றுதான். உதாரணமாக ஒரு கூட்டு துஆ இடம்பெறுகின்ற ஒரு சபையிலே நானும் நீங்களும் இருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் கூட்டு துஆ ஓதுவது என்பது மார்க்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டாத ஒரு விடயம். அதுபோன்று ஏராளமான பாவங்கள் ஒரு சபைகளிலே நடக்குது என்று வைத்துக் கொள்வோம். சீதன திருமணம், மார்க்கத்துக்கு முரணான ஒரு திருமணம், அந்த திருமணத்திலே நான் கலந்து கொள்கின்றேன் என்று சொன்னால், அந்த திருமணத்தில் அந்த பாவத்தை செய்தவர்கள் எவ்வாறு தண்டனையை அனுபவிப்பார்களோ அதே தண்டனை எனக்கும் கிடைக்கும். அதே பாவத்தை செய்தவர்கள் போன்று நானும் உள்வாங்கப்படுவேன். இதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. இவ்வாறு பாவமான சபைகளிலே நாம் இருந்து கொண்டு பாவத்தை தடுக்காமல் சத்தம் போடாமல் இருந்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை மறுமையில் எங்களுக்கும் கிடைக்கும் என்பதுதான் அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்திலே கூறுகின்றான். நீங்களும் அவர்களை போன்றுதான். எனவே பாவமான சபைகளிலே நாம் என்ன செய்யக்கூடாது? கலந்து கொள்ளக்கூடாது. அவ்வாறு பாவமான சபைகள் நடைபெற்றால் அவற்றில் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த பாவமான காரியங்களை எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது பாவமான காரியம் என்று நம்முடைய சமூகத்துல இப்ப பாவமான காரியங்களை செய்யறது மட்டுமில்ல, பாவமான காரியத்துக்களுக்கு உதவுமாறும் அதை செய்யுமாறும் தண்டிக்கப்படுகிறார்கள். நம்முடைய சமூகத்துல இப்ப என்ன நடக்குது? ஃபேமிலி கெதரிங் எல்லாம் நடக்குது. இதுல நல்ல விஷயம், இந்த ஃபேமிலிகளை ஒன்று சேர்த்து மாசம் ஒன்றுக்கோ அல்லது வருஷம் ஒன்றுக்கோ 2 மாசத்துக்கு ஒருக்காவோ 3 மாசத்துக்கு ஒருக்காவோ ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்றது நல்ல விஷயம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மார்க்க வரையறைக்கு உட்பட்டது.